ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசிலிருந்து பார்த்திங்கன்னா சமையலர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான முழு விவரங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வரக்கூடிய எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இணையதளத்தினுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு தான். ஸோ இந்த வெப்சைட்டினுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற சென்னை மாவட்டத்தினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வருவீங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா இதற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. சென்னை மாவட்டம் புழல் மத்திய சிறை ஒன்றில் காலியாக உள்ள பல்வேறு விதமான பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சமையலர் குக் காலியிடம் 1, கிளைச்சிறை பொன்னேரி. ஸோ அதற்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2024 அன்று உள்ளவாறு 18 முதல் 34 வயதிற்குள் இருக்கணும். சேலரின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,900 இருந்து 58,500 தராங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேறியவராக இருக்க வேண்டும். மேலும் சமையலர் பணியில் குறைந்தது 2 வருடம் பார்த்தீங்கன்னா அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா லாரி ஓட்டுநர் 1 காலிடம், மத்திய சிறை 1 புழல். ஸோ இதற்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2024 அன்று உள்ளவாறு 18 முதல் 32 வயதிற்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 2 வருடங்களும், SC/ST பிரிவினருக்கு 5 வருடங்களும் அதிகபட்ச வயது வரம்பில் தளர்வு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வேகன்சி பார்த்தீங்கன்னா பொது பிரிவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டேர்னுக்கு வந்து கொடுத்துருக்கதால அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,500 71,900 வந்து தராங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தது 8ஆம் வகுப்பு வரை வந்து படிச்சிருக்கணும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் இருக்கணும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அனுபவம் பார்த்தீங்கன்னா 1 வருடம் வந்து இருக்கணும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நெசவு போதகர் காலிடம் 1, மத்திய சிறை 1 புழல். ஸோ இதற்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2024 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா 18 முதல் 32 வயதிற்குள் இருக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 2 வருடங்களும், SC/ST பிரிவினருக்கு 5 வருடங்களும் அதிகபட்ச வயது வரம்பில் தளர்வு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வேகன்சி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்னுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜென்ரல் டேர்ன் வந்து கொடுத்துருக்கதால அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 19,500 71,900 வந்து தராங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறையினரால் கைத்தறி நெசவு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். மேற்படி பதவிகளுக்கான விண்ணப்பங்கள் 13/9/2024 சிறை கண்காணிப்பாளர், மத்திய சிறை 1 புழல், சென்னை 66 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.